நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேன்று பிள்ளைகளே, இந்த உலகத்துல எனக்கு பாதுகாப்பே இல்லைங்க. எங்க போனாலும் எனக்கு பெரிய ஆபத்து தான் இருக்குது. நான் இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சு நான் போனா கூட அங்கதான் எனக்கு பெரிய ஆபத்தே இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வேலை, பாதுகாப்பு இல்லாத சமுதாயம், பாதுகாப்பு இல்லாத படிப்பு, பாதுகாப்பு இல்லாத காலேஜ், பாதுகாப்பு இல்லாத ஸ்கூலு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் இந்த நாளிலே அவர் உங்களோட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இந்த உலகத்துல எங்கேயும் பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல அநேகரை சேதப்படுத்துவதற்கும் அவர்களை வேதனைப்படுத்துவதற்கும் எல்லா காரியங்களும் சுற்றி நடக்கலாம், ஆனால் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு காக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க எனக்கு ஆபத்தா இருக்குது, இங்க எனக்கு ஆபத்தா இருக்குது, அவங்க என்ன இப்படி பயம் காட்டிட்டாங்க, எனக்கு என்ன நடக்குமோ தெரியல, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப பயந்து போய் இருக்கிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சோ, அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப துக்கத்தோட இருக்கீங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் அது சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் ஆண்டவருடைய கரம், தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்களோடு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் தேவன் சுற்றிலும் வேலி அடைத்து அவர் பாதுகாத்து உங்களை பராமரிப்பார். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களை சேதப்படுத்தி இருக்கலாம், இதுவரையிலும் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை பிசாசு உங்களுக்குள்ள புகுத்திருக்கலாம். பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், உங்களுடைய பாதுகாவலராகிய தேவன், உங்களுடைய பாதுகாப்பாக இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களோடு இருக்கிறார். மனுஷங்க பாருங்க, நமக்கு தனக்கு லாபம் வர வேண்டும் என்று நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்னு சொல்லி நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க மேல வரணும்னு சொல்லி நம்மளை கீழே தாழ்த்துறதுக்கு எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்துவாங்க, நம்மளை சேதப்படுத்திடுவாங்க. சில நேரத்துல நம்மளை யூஸ் வந்துரும் கப்பு மாதிரி தீயை குடிச்சிட்டு கசக்கி போடுறது மாதிரி நம்மளை கசக்கி போட்டு நம்மளை சேதப்படுத்திடுவாங்க, வார்த்தையினால சேதப்படுத்திடுவாங்க. மனநிலைமையில பாதிக்கப்படுகிற அளவிற்கு நம்மளை சேதப்படுத்திடுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆண்டவர் அவைகள் ஒன்றும் உங்களை அணுகாதபடிக்கு சுற்றும் வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களோட இருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். நீங்க போகிற இடங்களில் தைரியமாக செல்லுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை யாரும் சேதப்படுத்தாது முடியாது, பிசாசு என்னை சேதப்படுத்த முடியாது, மனிதனை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். அவர் உங்களை பாதுகாத்து பராமரிப்பாராக. இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.